வணக்கம். டெய்லி பிராக்டிஸ்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 50 இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்னா என்ன? கட்டளை வாக்கியம். அதாவது ஆர்டரா இருக்கலாம், ரெக்வெஸ்டா இருக்கலாம், கமாண்டா இருக்கலாம். ஓகேங்களா? இது கூட நம்ம வெக்காபுலரியும் பார்க்க போறோம். வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். அங்கிருந்து வர்றதுக்கு முன்ன ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொல்லுவோம்ல, ரூம்ல இருந்து வர்றதுக்கு முன்ன ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொல்லுவோம் இல்லையா? டர்ன் ஆஃப் த ஃபேன் before you leave. Next one, டோரை மெதுவா சாத்து அப்படின்றத ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் குவைட்லி. துணி மடிச்சு வச்சிருந்த கப்போர்டில் வச்சிரு அப்படின்றத புட் யுவர் க்ளோத்ஸ் இன் த கப்போர்டு. சாப்பிட்றதுக்கு முன்ன கையை கழுவு. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங். லைட் அப்படியே விட்டுறாத அப்படின்றத டோன்ட் லீவ் த லைட்ஸ் ஆன். அதாவது ஆஃப் பண்ணிடு, லைட்டை ஆஃப் பண்ணு, லைட்டை ஆஃப் பண்ணாம விடாதுன்னு அர்த்தம். டோன்ட் லீவ் த லைட்ஸ் ஆன். ஓகேங்களா? உன்னோட ரூமை கிளீனா வச்சுக்கோ. கீப் யுவர் ரூம் கிளீன். ஓகேங்களா? குப்பையை எடுத்துரு. டேக் அவுட் த ட்ராஷ். ஓகேங்களா? ரெகுலரா செடிக்கு தண்ணி ஊத்துன்றத வாட்டர் த பிளான்ட்ஸ் ரெகுலர்லி. உன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிரு. ஃபினிஷ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்றத ஃபினிஷ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். லாக் த கேட் பிஃபோர் பெட் டைம். தூங்குறதுக்கு முன்ன கேட்டை லாக் பண்ணிடு. ஓகேங்களா? இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடியதுதான். இதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துருவோம். பப்ளிக் பிளேஸ் டிராவல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். வரிசையில நில்லுங்கன்றத ஸ்டாண்ட் இன் த கியூ. உங்களோட டிக்கெட்டை ரெடியா வச்சுக்கங்கன்றதை எப்படி சொல்லலாம்? கீப் யுவர் டிக்கெட் ரெடி. இப்போ இது ட்ரெயின்லயோ பஸ்லயோ நம்ம டிராவல் பண்றோம். பிளாட்ஃபாரத்துக்கும் பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ நடுவில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா? அதுல பார்த்து நடைங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? மைண்ட் த கேப் வைல் போர்டிங். ஓகேங்களா? சீட் பெல்ட் சீக்கிரம் போடு அப்படின்றத ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட். இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கன்றத ஃபாலோ த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன். உங்களோட உடைமைகளை பாதுகாப்பா வச்சுக்கன்றத கீப் யுவர் பிலாங்கிங் செக்யூர். கீப் யுவர் பிலாங்கிங் செக்யூர். இந்த இடத்த குப்பையாக்காதீங்க அப்படின்றத டோன்ட் லிட்டர் த ஏரியா. எமர்ஜென்சி வெஹிக்கிளுக்கு வழிவிடுங்க அப்படின்றத கிவ் வே டு எமர்ஜென்சி வெஹிக்கிள். செக் த ஷெட்யூல் பிஃபோர் லீவிங். கிளம்புறதுக்கு முன்ன என்ன ஷெட்யூல்னு பார்த்துட்டு போன்னு சொல்லுவோம் இல்லையா? செக் த ஷெட்யூல் பிஃபோர் லீவிங். ரெஸ்பெக்ட் த லோக்கல் ரூல்ஸ். லோக்கல் ரூல்ஸுக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தரலாம். அப்பப்போ எனக்கு தகவல் தான்றதை எப்படி சொல்லுவீங்க? கீப் மீ போஸ்டட். என்ன நடந்துட்டு இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? லெட் மீ நோ வாட் ஹேப்பன்ஸ். உன்னோட டைம் எடுத்துக்கோ. டேக் யுவர் டைம். ஒருக்க முயற்சி பண்ணு. கிவ் இட் எ ட்ரை. மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படின்றத டோன்ட் டேக் இட் பர்சனலி. இப்போ எதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்போம், அப்படியே ட்ரை பண்ணி விட்டுறாத அப்படின்றத ஹேங் இன் தேர். நம்ம அப்பப்போ டச்லேயே இருப்போம், விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்றத ஸ்டே இன் டச். வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னா என்ன? பார்த்து நடன்னு சொல்லலாம், பார்த்து கேர்ஃபுல்லா இரு அப்படின்றதுக்கும் சொல்லலாம். வாட்ச் யுவர் ஸ்டெப். கீப் அன் ஓப்பன் மைண்ட். அப்படி ஓப்பன் மைண்டா இரு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். இது உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் பார்த்து காலேஜில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். இப்போ ப்ரெசன்டேஷனை சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ப்ரிப்பேர் யுவர் ப்ரெசன்டேஷன் இன் அட்வான்ஸ். கிளாஸஸ் எல்லாம் ரெகுலராக அட்டன் பண்ணிடுன்றத அட்டன் ஆல் யுவர் கிளாஸஸ் ரெகுலர்லி. பாடம் எடுக்கும் போதே நோட்ஸ் எடுன்னு சொல்லுவோம் இல்லையா? டேக் யுவர் நோட்ஸ் டூரிங் த லெக்சர். டிஸ்கஷன்ல பங்கெடு அப்படின்றத பார்ட்டிசிபேட் இன் த டிஸ்கஷன். அசைன்மெண்ட்டை டெட்லைனுக்கு முன்ன, கடைசி தேதிக்கு முன்ன அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடுன்றத சப்மிட் த அசைன்மெண்ட் பிஃபோர் த டெட்லைன். நோட்டீஸ் போர்டை டெய்லி செக் பண்ணு அப்படின்றத செக் த நோட்டீஸ் போர்ட் டெய்லி. டோன்ட் மிஸ் த ப்ராக்டிக்கல் செஷன்ஸ். ப்ராக்டிக்கல் செஷனை மிஸ் பண்ணிடாத. ஓகேங்களா? ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட் ஆஸ் எ டீம். ப்ராஜெக்ட்ல ஒரு டீமா ஒர்க் பண்ணுங்க. ரிவ்யூ த ஸ்டடி மெட்டீரியல் தரவுலி. ஸ்டடி மெட்டீரியலை தரவா ரிவ்யூ பண்ணு. ஆஸ்க் கொஸ்டின் whenever you have a doubt. உனக்கு எப்போ டவுட் வந்தாலும் கேளு. ஆஸ்க் கொஸ்டின் whenever you have a doubt. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடியது. ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். ரிப்போர்ட்டை மதியத்துக்குள்ள சென்ட் பண்ணிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? சென்ட் மீ த ரிப்போர்ட் பை நோன். டயத்துக்கு மீட்டிங் அட்டன் பண்ணிருங்க. அட்டன் த மீட்டிங் ஆன் டைம். இப்போ நம்மளோட ப்ராக்ரஸை கிளைண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிருங்கன்னு சொல்றதா அப்டேட் த கிளைண்ட் அபவுட் த ப்ராக்ரஸ். இமெயிலுக்கு இமீடியட்டா ரிப்ளை பண்ணிடு. ரிப்ளை டு த இமெயில் இமீடியட்லி.
உன்னோட டேபிள ஆர்கனைஸ்டா வச்சுக்கோ அப்படின்றத கீப் யுவர் டெஸ்க் ஆர்கனைஸ்டு. சப்மிட் பண்றதுக்கு முன்ன டபுள் செக் பண்ணிரு அப்படின்றத டபுள் செக் த ஃபிகர் பிஃபோர் சப்மிஷன். கம்பெனி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண அப்படின்றத ஃபாலோ த கம்பெனி கைட்லைன்ஸ். இன்ஃபார்ம் மீ இஃப் தேர் ஆர் எனி இஷ்யூஸ். ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, தகவல் சொல்லு. டோன்ட் போஸ்ட்பான் இம்பார்ட்டன்ட் டாஸ்க். இம்பார்ட்டன்ட் டாஸ்கை போஸ்ட்பான் பண்ணாத, தள்ளி வைக்காத. கோஆர்டினேட் வித் த டீம் எஃபெக்டிவ்லி. டீமோட எஃபெக்டிவா கோஆர்டினேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். வெக்காபுலரி பார்த்தோம். வெக்காபுலரி பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டிகுலஸ். மெட்டிகுலஸ்னா என்ன? கேர்ஃபுல்னு அர்த்தம். ஓகேங்களா? வெரி கேர்ஃபுல் அண்ட் அட்டென்டிவ் டு டீடைல். ஆப்போசிட் என்ன? கேர்லெஸ். சென்டென்ஸ் பார்த்துருவோமா? ஷீ இஸ் மெட்டிகுலஸ் வென் செக்கிங் எக்ஸாம் பேப்பர். எக்ஸாம் பேப்பர் செக் பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணான். ஆப்போசிட் சென்டென்ஸ் என்ன? ஹி வாஸ் கேர்லெஸ் அண்ட் மிஸ்டு செவரல் மிஸ்டேக். அவன் கேர்லெஸ்ஸா இருந்தனால நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் எம்பத்தட்டிக். எம்பத்தட்டிக் அப்படின்னா என்ன? இரக்கம், கருணை அப்படின்னு சொல்லுவோம். சென்சிட்டிவா இருக்கிறது, இதெல்லாம் எம்பத்தட்டிக்னு சொல்லுவோம். ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் அதர் ஃபீலிங். அதை அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்களா தான் என்னன்னு சொல்லலாம்? எம்பத்தட்டிக் பர்சன் சொல்லலாம். ஆப்போசிட் என்ன? இன்சென்சிட்டிவ். ஓகேங்களா? இதோட சென்டென்ஸ் பார்த்துருவோமா? த நர்ஸ் வாஸ் எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் த பேஷண்ட். நர்ஸ் வந்து பேஷண்ட் மேல கருணையா இருக்கிறாங்க, இரக்கமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆப்போசிட் சென்டென்ஸ் ஹிஸ் இன்சென்சிட்டிவ் அப்செட் எவ்ரி ஒன். அவனோட இரக்கமற்ற தன்மை எல்லாத்தையும் என்ன பண்ணுச்சு? அப்செட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்னது? கார்டியல். கார்டியல் அப்படின்னா என்ன? இதயபூர்வமான, மனப்பூர்வமானன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கார்டியல்னு சொல்றது. வார்ம் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஆப்போசிட் என்ன? ஹாஸ்டில். ஹாஸ்டில் அப்படின்னா என்ன? வெறுப்பு, விரோதம் அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் பார்த்துருவோம். மீனிங்குள்ள சென்டென்ஸ் பார்த்துருவோம். The manager gave us a cordial welcome. மேனேஜர் வந்து இதயபூர்வமா நல்லா ஃப்ரெண்ட்லியா எங்களை வந்து வரவேற்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? The manager gave us a cordial welcome. ஆப்போசிட் சென்டென்ஸ் என்ன? The customer was hostile during the discussion. டிஸ்கஷன் அப்ப கஸ்டமர் எப்படி இருந்தாங்க? வெறுப்பா, வேண்டா வெறுப்பா இருப்போம் இல்லையா? அதுதான் அப்படின்னு ஹாஸ்டில்னு சொல்றது. The customer was hostile during the discussion. நெக்ஸ்ட் ஒன் வெர்சடைல். வெர்சடைல் அப்படின்னா என்ன? பன்முக திறமைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வெர்சடைல் பர்சன். ஓகேங்களா? வெர்சடைல்னா பன்முக திறமை உள்ளவங்கன்னு அர்த்தம். ஏபிள் டு டு மெனி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வெல். நிறைய எல்லாத்தையும் என்ன கேட்டாலும் தெரியும் அவங்களுக்கு. அவங்களதான் என்னன்னு சொல்லுவோம்? வெர்சடைல் பர்சன் சொல்லுவோம். ஆப்போசிட் வந்து லிமிட்டட். ஓகேங்களா? சென்டென்ஸ் பார்த்துரும். ஷீ இஸ் வெர்சடைல் டீச்சர் ஹூ ஹேண்டில்ஸ் மல்டிபிள் சப்ஜெக்ட். ஒரு சில டீச்சர்ஸ் பார்த்தா தெரியும், எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் எடுப்பாங்க. அவங்க என்னன்னு சொல்லலாம்? வெர்சடைல் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் லிமிட்டடா தான் இருப்பாங்க, ஒரே ஒரு இதுல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஹிஸ் ஸ்கில்ஸ் ஆர் லிமிட்டட் டு ஒன் ஏரியா. நெக்ஸ்ட் ஒன் எலோக்வென்ட். எலோக்வென்ட் அப்படின்னா என்ன? ஃப்ளூயன்ட் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளூயன்ட் அண்ட் பெர்சிவேசிவ் இன் ஸ்பீக்கிங். ஓகேங்களா? அதாவது பேசுறதுல வந்து ஃப்ளூயண்டா இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்? எலோக்வென்ட் சொல்லலாம். ஆர்டிகுலேட்னு சொல்லலாம். அதோட ஆப்போசிட் என்ன? இன்ஆர்டிகுலேட். The speaker gave an eloquent presentation. நல்ல ஃப்ளூயண்டா நல்ல இதா present பண்ணாங்க. The speaker gave an eloquent presentation. Opposite sentence என்ன? He was inarticulate and struggled to explain his idea. அவனோட ஐடியா எக்ஸ்பிளைன் பண்றப்ப அவனுக்கு வந்து என்ன? தடுமாறுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? He was inarticulate and struggled to explain his idea. ஓகேங்களா? இதுவரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.